ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு ஜாதகங்களை பார்க்கும் பொழுது ஜாதகக்காரர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த வயது வரைக்கும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், இதற்கு மேல் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதையே நினைத்து கொண்டு நீ எப்பொழுதும் அதையே நினைத்து கொண்டே இருக்கிறாய். ஜாதகர் இப்படி சொல்லிவிட்டாரே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி சொல்லிவிட்டாரே, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இப்படி சொல்லிவிட்டாரே என்று ஏதேதோ போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய். அதற்குத்தான் நீ குழப்புகிறாய். மிக 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 பயந்த நிலைமையில் இருக்கிறாய். கொஞ்ச நாளைக்கு பத்திரமாக இருங்கள், வாகனத்தில் போகும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள் என்றெல்லாம் பயப்படுவது போலவே சொல்லிவிட்டாரே. ஜாதகத்தை பார்த்து என்னத்தான் இத்தனை வயது வரைக்கும் கவனமாக இரு என்றும் சொல்லிவிட்டாரே. என்னத்தான் செய்ய போகிறேன், பத்திரமாக இருக்க வேண்டும் கடவுளே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் என்று நீ எப்பொழுதுமே மனதால் வேண்டிக் கொண்டே இருப்பாய். அம்மா, நீ யாருடைய பிள்ளை என்பதை நீ மறந்து விட்டாயா? நீ இந்த சாயுடைய பிள்ளை. இந்த சாய் ஆகிய நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்வேன். ஒன்று, பயம் வேண்டாம். இன்னொன்று, எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமே தெளிவு வேண்டும். தெளிவாக இல்லாதவன் தான் பயப்படுவான். நீ என்ன தெளிவில்லாமல் இருக்கிறாய்? எல்லா விதத்திலும் தெளிவாகத்தானே இருக்கிறாய். எந்த ஒரு விஷயத்திலேயும் குழப்பங்களே வேண்டாம். எல்லா விஷயத்திலேயும் நம்பிக்கை வையுங்கள். காலம் முழுவதும் உங்களுக்கு எல்லா விதமான அற்புதமும் நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயம் தெரியுமா தங்கமே? யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதை என்னிடம் வந்து சொல். இந்த மாதிரி என்னுடைய விஷயங்கள் இருக்காமே சாயி, என்ன சாயின் என்று சொன்னால் போதும், சரி செய்து விடுவேன். எனக்கு உன்னுடைய ஜாதகத்தை மாற்றும் அளவுக்கு சக்தி இருக்கிறது என்பது தெரியும் தானே? இந்த உலகத்தை உருவாக்கிய எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த ஆயுளை நீட்டி கொடுக்க தெரியும் தானே? அதனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவோம் என்றும் இல்லை, நமக்கு ஆயுளை கூட்டி தர வேண்டும் என்றும் எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் கவலை வேண்டாம். எதை நினைத்தும் இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாரே, அந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாரே, ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார்கள் என்றால் ஜாக்கிரதையாக இரு. ஆனால் உயிருக்கோ இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உன்னுடைய மனம் கலங்கும் அளவுக்கு எதுவும் நடக்காது. நீ பயப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது. எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவை, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தேவையே இல்லை என்பதும் எனக்கு தெரியும். ஒரு பண பிள்ளைக்கு எல்லாமே பொறுப்பாகத்தானே நின்று ஒரு அப்பா செய்வார். அதுவும் முக்கியமாகவே ஒன்று தெரியுமா? ஒரு பிள்ளை அப்பாவின் பேச்சை கேட்கிறது, அப்பாவினுடைய வார்த்தைகளை மதிக்கிறது என்றால் அந்த அப்பாவுக்கு எந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும்? அந்த மாதிரியான சந்தோஷம்தான் எனக்கு. ஏனென்றால் எப்பொழுதும் என்னுடைய பேச்சுக்கு நீ ஒரு பொழுதும் தட்டவே மாட்டாய். எல்லா விஷயத்திலேயும் சாய் நான் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே தான் எல்லாவற்றையும் செய்வார். எனக்கு அது நன்றாக தெரியும். சாய், இந்த சாய் எதற்கு உத்தரவாதம், இதை நீ செய், நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் என்று சொல்கிறேனோ அந்த விஷயத்தை தட்டாமல் செய்வார். எனக்கு அது நன்றாகவே தெரியும். என்னுடைய பிள்ளை எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது, எந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை மிக மிக திறமைசாலியாக இருக்கிறது. என்னுடைய பேச்சை கேட்கும் பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் உதவி செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை எல்லாம் செய்ய சொல்ல வேண்டும் என்று எனக்கு எல்லாமே தெரியும். ஏனென்றால் உன்னை ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் உன்னுடைய மனமோ தாங்காது, உடைந்து விடுவார். அதை நான் இந்த சாய் பார்த்து கொண்டு இருப்பேனா? நீயே சொல், நீ உடைந்து போவதை பார்த்து கொண்டே இருப்பேனா?
யாராவது ஏதாவது சொன்னால் அதை கவனமாக வைத்துக்கொள். இந்த நேரத்தில் கொஞ்சம் பார்த்திருக்க வேண்டும் என்று. அதற்காக நீ நினைப்பது போல வேறு எந்தெந்த விஷயமும் நடக்காது. பொறுப்பான என்னுடைய பிள்ளையே, குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்து பார்த்து கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை கொடுப்பேன். ஒவ்வொரு நேரத்திலேயும் இன்பத்தை கொடுத்து வாழ வைப்பேன். பொறுப்பாக இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விதத்திலும் மிக 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 சக்தியை கொடுப்பேன். எந்தெந்த விஷயத்தை நீ செய்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாய். எந்த நேரத்தில் சோர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படவே வேண்டாம். சீரும் சிறப்புமாக செம்மையான ஒரு வசந்தமான வாழ்க்கையை கொடுப்பது இந்த சாயுடைய கையில் இருக்கிறது. இந்த சாய் ஆகிய நான் வெறுப்பாக உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். அதாவது நீ கேட்டாய் அதற்காக இதை செய்வோம் என்று செய்ய மாட்டேன். எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். வாழ்க்கையில் இதுவே உனக்கு கடைசி ஜென்மம். இந்த ஜென்மத்தில் நீ எல்லா விஷயத்தையுமே அனுபவிக்க வேண்டும். அதுதான் உனக்கு நல்லது. இனி வரும் காலத்தில் ஜென்மங்களை எடுத்துக்கொண்டே இருந்தால் அது மிகப்பெரிய ரணவேதனையாக இருக்கும். இந்த வாக்கினை கேட்பவர்களுக்கு இதுவே கடைசி ஜென்மம். அதனால் கஷ்டப்படுகிறோம் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் கஷ்டங்கள் ஆனது முடிந்துவிட்டது. இஷ்டங்கள் ஆனது துவங்கும் நேரம் வந்துவிட்டது. ஏற்கனவே பல கஷ்டங்கள், காசு பணம் எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். ஆனால் இதை உனக்காக நீ இழந்திருந்தால் கூட பரவாயில்லை. நீ சம்பாதித்து எவனோ சாப்பிடுவதற்கு என்ன நீ என்ன கஷ்டப்படாமல் ஐயா சம்பாதித்து கொண்டு இருக்கிறாய்? ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறாய், எந்த அளவுக்கு மனவேதனை அடைகிறாய் என்பது தெரியும். ஆசைப்படும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு அப்படியே தூக்கி தரமாட்டேன். அதற்கு பதிலாக எப்பொழுது தர வேண்டும், என்ன விஷயம் செய்ய வேண்டும், எந்த காலத்தில் உனக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று எல்லாமே தெரியும். உன்னுடைய மனதில் ஒரு ஆசை வருகிறதா? அதை நீயாக வரவழைத்துக் கொள்ளவில்லை. நானாக உனக்கு இது தேவைப்படுகிறது, இதை நீ பெற்றுக்கொள் என்று சொல்கிறேன். வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணை இந்த சாய் மட்டுமே. மனித துணை எல்லாம் நினைத்து ஐயோ மனித துணையே இல்லையே, என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதும் நினைத்து வருத்தப்படாதே. ஏனென்றால் ஒரு கடலில் மண்குதிரை நடந்தால் அது என்ன ஆகும்? பாதி தூரத்திலேயே அந்த மண்குதிரையானது கரைந்துவிடும். அதுதான் உன்னை சுற்றி இருப்பவருடைய நிலைமை. அவர்களை நினைத்து அவர்கள் நம்மை கரை சேர்த்து விடுவார்கள் என்று நினைக்காது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வை. தெய்வமானது உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை நம்புங்கள். தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யும். ஆயுள் கூடும். முக்கியமாக உன் வீட்டில் இருக்கும் ஒரு மிகப்பெரியவருக்கு ஆயுள் கூடும். நிச்சயமாக நல்லது நடக்கும். இனிமேல் நீ கவலைப்படுப்போ எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லா விஷயத்திலையும் இந்த விஷயம் அந்த விஷயம் என்றல்ல, எல்லா விஷயத்திலையுமே ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுதான். ஏனென்றால் சுதாரிப்பாக இருந்த யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாதல்லவா? அதனால்தான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.